எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரெண்ட் சினிமா. இன்றைக்கி என்னென்னா வாட் இஸ் ஃபிலிம் அனாலிசிஸ். என்னைக்காச்சும் இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் டைம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை பேட்மேன் படத்தில் எதுக்கு ஜோக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை மேட்ரிக்ஸ் படத்தில் எதுக்கு சிமுலேஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கான்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபிலிம் அனாலிசிஸ்? மூவிஸ் ஆர் மேட் ஆஃப் சாய்ஸஸ். அனாலிசிஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தோஸ் சாய்ஸஸ். ஸோ என்னென்னா, சாய்ஸஸ்னால் ஒரு படத்தில் ஸ்டோரி, இல்லை கேரக்டர், இல்லை அந்த வேர்ல்டு, இல்லை அதில் ஸ்மால் எலமெண்ட் கூட ஒரு சாய்ஸ் தான். ஸோ அந்த சாய்ஸஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒரு ஃபிலிம் மேக்கர் இதை பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிறது தான் ஃபிலிம் அனாலிசிஸ். ஒய் அனாலிசிஸ்னு கேட்கலாம். எதுக்குன்னா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுனால நீ 100 படம் சும்மா பார்க்குறதுக்கும் 10 படம் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேருந்து பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணலாம், இல்லை நீனே புதுசாக அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஒரு நார்மல் வியூவர் எப்படி பார்ப்பான்னா, இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, இப்படி தான் பார்ப்பா. ஆனால் அதில் எதுக்கு இந்த மாதிரி கேமரா சாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ஸ்டோரி, எதுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு ஒன்றையும் உள்ளே என்ன இருக்குன்னு நோண்டி நொங்கெடுக்கிறது தான் ஃபிலிம் அனாலிசிஸ். இதில் 5 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வாட் இஸ் இட். இப்போ ஜோக்கர்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறேன்னா, ஜோக்கர் யார், அவனோட கோல் கிடையாது, அவனோட ஆர்க் கிடையாது, அவன் யார், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒய் இஸ் இட், அவனை எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபிலிம் மேக்கர். நெக்ஸ்ட்டு ஒய் நாட், இந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு ஜோக்கர் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு யோசிக்கிறது. நெக்ஸ்ட்டு வாட் எஃபெக்ட் இட் கிரியேட்ஸ், அந்த ஜோக்கர் கேரக்டர்னால என்ன மாதிரி எஃபெக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த லார்ஜர் ஐடியா ஆஃப் இட். எப்போயுமே இந்த லார்ஜர் ஐடியா திமேட்டிக்ன்ற ஒரு கான்செப்டில் தான் போய் முடியும். திமேட்டிக்னால் சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரீடம், லவ், சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஜோக்கர் எதில் இருந்துன்னா த டார்க் நைட்ன்ற படத்தில் இருந்து. ஃபஸ்ட்டு வாட் இஸ் இட். ஜோக்கர்னால் யார். ஜோக்கருக்கு ஒரு மெட்டீரியல் கூட கிடையாது. அப்படின்னா அவனுக்கு ரிவெஞ்ச் வேணும், இல்லை பவர் வேணும், இல்லை பணம் வேணும், எதுவுமே கிடையாது. அவன் ஒரு நார்மல் வில்லனே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் இட், எதுக்கு ஜோக்கர். ஜோக்கரை எதுக்கு இந்த ஃபிலிம் டைரக்டர் ஒரு வில்லனை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஐடியா வர்சஸ் ஐடியா ஃபைட் பண்ணணும். எப்படின்னா நார்மல் ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட் மாதிரி இல்லாமல், ஜோக்கர் ஒரு மனுஷனை ஒரு மூளைக்கு தள்ளணும்னா அவனோட மாரலை விட்டுருவான். மாரல்னால் அவனுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும், இது நல்லது இது கெட்டதுன்னு. அது எப்படினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே புஷ் பண்ணால் அதை விட்டுருவான். அந்த ஐடியாவையும் பேட்மேனோட ஐடியாவையும் சண்டை போட வைக்கிறது தான் அந்த ஃபிலிம் டைரக்டரோட ஐடியாவே. இதை எப்படிலாம் படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னா, ரேச்சலையும் ஹார்வி டென்ட்டையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு, அதாவது வேறு ஒரு இடத்துல அடைச்சி வச்சு 2 பேரில் ஒரு ஆளை பேட்மேன் சூஸ் பண்ண வைக்கிறது. அதாவது பேட்மேனோட பிலீஃபை சேலஞ்ச் பண்ணுறதும் அட்டாக் பண்ணுறதும் தான் ஜோக்கர் ஒரே வேலையாக பார்த்துட்ருப்பான் படத்தில். அதே மாதிரி காத்தமோட பீப்புளையும் மாரல் வைஸ் சண்டை போட வைப்பான். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப்பலில் நார்மல் பீப்புள்ஸும் இன்னொரு கப்பலில் ஃபுல்லாக கிரிமினல்ஸும் 2 பேர் கையிலையும் பாம் கொடுத்து 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு வெடிக்கிறான்னு பார்க்க வைக்கிறது தான், இல்லை புரிய வைக்கிறது தான் அவனோட ஐடியா ஆஃப் பிரேக்கிங் த மொராலிட்டியே. ஒய் ஜோக்கர் வேறு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேரக்டர் ரிவெஞ்ச் வேணும், இல்லை பணம் வேணும், இல்லை பவர் வேணும்னு யோசிச்சிருந்தா அது ஒரு ஃபிசிக்கல் ஃபைட்டாக மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா வர்சஸ் ஐடியா, சைக்கலாஜிக்கல் ஃபைட்டாக இருக்கும். ஸோ அந்த டேரக்டருக்கு அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஐடியாவே. வாட் எஃபெக்ட் ஹி கிரியேட்ஸ். ஸோ இப்படி இருக்கிறதுனால அவன் அடுத்து என்ன பண்ண போகிறானே நம்மளுக்கு தெரியாது. வாட் லார்ஜர் ஐடியா இட் கிரியேட்ஸ். அடுத்தது அதுதான் சொன்ன மாதிரி ஐடியா வர்சஸ் ஐடியா. பேட்மேன் ஆர்டராகவும் ஜோக்கர் கேயாஸாகவும் ஒரு ஐடியா வர்சஸ் ஐடியா. இவன் ஆர்டர்னால் அவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ஒரு மொராலிட்டி இருக்கும்.
நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு ஐடியா இருக்கிறது தான் ஆர்டர். அதே மாதிரி கேஆஸ்னால் அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, அவனுக்கே என்னன்னு தெரியாது, அவன் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும் அந்த படம் பூரா. அதே மாதிரி மொராலிட்டி யோசிக்க வைப்பான், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டெல்லாரில் டைம்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பான். அதாவது ஸ்டோரி சாய்ஸ், அந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகுதுன்றது வந்து இந்த டைம் வச்சு தான் இருக்கும். வாட் இஸ் இட், அதில் டைம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பான்றது தான் வாட் இஸ் இட். எர்த்தில் வந்து 1 வருஷன்றது பிளாக் ஹோல்கிட்ட 7 வருஷம். இதுதான் அந்த டைம் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி டைம் ஒர்க் ஆகும். அதுதான் அந்த கான்செப்டே. இப்போது ஒய் இஸ் இட், நோலனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. எப்படின்னா டைமே ஒரு எனிமி ஆக்கிட்டோம்னா எப்படி கதை போகும், அதுதான் ஒய் இஸ் இட். எப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு சீன்லேயே அப்பாவும் பொண்ணும் பையனும் அவங்களோட எமோஷனை காமிச்சதுனால இப்போது ட்ராவல் பண்ணும்போது டைம் டிஃபர் ஆகிறதுனால இவன் லேட்டாக்க இங்கே எர்த்தில் ரொம்ப டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நோலன் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பான்னா, இங்கே கூப்பர் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிமிஷமும் இங்கே அவங்க பிள்ளைகளுக்கு பல வருஷம் போகும். ஸோ கூப்பர் வந்து ஸ்பேஸை மட்டும் ஃபைட் பண்ணாமல் அவன் வந்து டைமையும் சேர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஒய் நாட்டுக்கு போயிடலாம், வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஏலியன் யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டால், ஏலியன்கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்திருந்தா ஒரு ஃபிசிக்கல் ஃபைட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபைட்டோட நம்மளுக்கு டைம் வந்து ஒரு எமோஷ்னலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃபிசிக்கல் ஃபைட்டோட. அதுவும் இல்லாமல் டைம் வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், எல்லாருக்குமே தெரியும் டைமோட சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட் எஃபெக்ட் இட் க்ரியேட்ஸ், நம்மளுக்கு வந்து அர்ஜென்சி க்ரியேட் பண்ணும், சீக்கிரமாக அவன் போகணுமே, அவன் பிள்ளைகளை பார்க்கணுமே. அதே மாதிரி டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஒரு வாட்டி அவன் எடுத்து என்ன பண்ண போகிறானோ, சீக்கிரம் போய் சேருவானோ இல்லையோ. அதே மாதிரி சேட்னஸ், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு இவன் வந்து அவன் பிள்ளைகள்கிட்ட போகலன்னா. வாட் லார்ஜர் ஐடியா இட் க்ரியேட்ஸ், ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜர் கோல் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சத வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வேணும். அப்புறம் எப்படினாலும் சண்டை போட்டு திருப்பி அவன் பொண்ணுகிட்ட வந்ததுனால அவன் வந்து அவளுக்கு பிடிச்சவளுக்காண்டி எவ்வளோ தூரம் அவன் சண்டை போடுவான். நெக்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸில் வந்து சிமுலேஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் இல்லை ரோபோட் வந்து அந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதை வந்து அதில் என்ன பயணம்னா, சில மனுஷனுங்க வந்து அந்த சிமுலேஷனுக்குள்ளே வந்து உண்மையிலே வாழ்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஸோ டேரெக்டாக ஒய்யை செட் போயிடலாம். எதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணான்னா, நம்ம வந்து உண்மையிலேயே ஃப்ரீடமாக தான் இருக்கோமா, இல்லை நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறாளா, இல்லை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளுக்கு அது தெரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஒய் நாட், வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு வச்சுக்கிட்டோம்னா, கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுவான், நம்மளுக்கு தெரியும் அவன் நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னு. ஆனால் இந்த சிமுலேஷன்ற கான்செப்டில் நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோமானே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான கான்செப்ட்டு. அதனால தான் இது ஒர்க்கும் ஆகிருக்கு. வாட் எஃபெக்ட் இட் க்ரியேட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உண்மையிலே ரியாலிட்டியில் தான் இருக்கோமா, இது உண்மை தானா, நம்ம யாருக்கையும் கண்ட்ரோலில் இருக்கோமா இல்லை ஃப்ரீயாக இருக்கோமா எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் டென்ஷன், க்யூரியாசிட்டி எல்லாமே இருக்கும் அதில், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அப்புறம் வாட் லார்ஜர் ஐடியா இட் ஹேஸ், இதே தான் சிம்பிள். ஃப்ரீடமாக இல்லை கண்ட்ரோலில் தான் இருக்கோமா, நம்ம சாய்ஸ் நம்ம தான் எடுக்கிறோமா, இல்லை இது ரியல் தானா இல்லை இல்யூஷனா எதுவுமே தெரியாது. இதுதான் அதோட லார்ஜர் ஐடியாவே. ஸோ இப்போ வந்து வேகமாக போயாச்சு. இதோட இன்னும் இன்டெப்த்தாக போகணும்னா அடுத்தடுத்து இன்னும் கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஸ்டோரி, கேரக்டர், கான்ஃப்ளிக்ட்டு, ஆர்க்கு, தீமு, வேர்ல்ட் பில்டிங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், சவுண்டு, எடிட்டிங்கு, சிம்பாலிசம். ஆனால் இதில் வந்து நிறையா பார்த்தாச்சு, ஆனால் திருப்பி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, மிஸ் என்ஷேன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா சீன் பை சீன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம்.